ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் கன்ஜெக்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கன்ஜெக்ஷன்ஸ்னா எ பார்ட் ஆஃப் ஏ இங்கிலீஷ் கிராமர்னு அர்த்தம். அது கன்ஜெக்ஷன் என்னென்ன கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர், அதாவது ஆருங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன், அதோட மீனிங் அல்லது. அண்டு, மேலும். ஸ்டில் ஆர் எட், இருப்பினும். பட், அதோட மீனிங் ஆனால். சோ அண்ட் சோ, ஆகையினால். பிகாஸ், ஏனென்றால். ஃபார், ஏனென்றால். இஃப், ஆயில். வென், பொழுது, போது. ஆல்தோ, தோ, போதிலும், இருந்த போதிலும். அன்லஸ், இல்லாவிட்டால். ஆஸ், ஆல். தட், என்று. அதாவது ஆருங்கிற கன்ஜெக்ஷன் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்கிறது பார்க்கலாம். ஆருங்கிற கன்ஜெக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஷால் பை எ ஹவுஸ் ஆர் எ கார். அதாவது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் கன்ஜெக்ஷன் சொல்றோம். இப்போ ஐ ஷால் பை எ ஹவுஸ் ஆர் எ கார். ஆர் ரெண்டு சென்டென்ஸையும் இணைச்சிருக்கு. ஐ ஷால் பை ஹவுஸ் எ கார் ரெண்டையும் இணைச்சு மீனிங் தருது. நான் ஒரு வீடு அல்லது ஒரு கார் வாங்குவேன். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாத்தீங்கன்னா அண்டுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஐ சா கமலா அண்ட் சுசீலா. நான் கமலாவையும் சுசீலாவையும் பார்த்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈ வென்ட் டு மெட்ராஸ் அண்ட் ஈ அட்டெண்டட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். நம்ம பார்த்தோம் இல்லையா, அண்டுனா மேலும் மேலும்ங்கிற மீனிங்னு அர்த்தம். அது எக்ஸாம்பிள் தமிழ்ல அவன் சென்னைக்கு சென்றான், மேலும் அவன் தன் நண்பனின் திருமணத்திற்கு வருகை தந்தான். அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ வென்ட் டு எ வில்லேஜ் அண்ட் ஐ காட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் மை கிராண்ட்ஃபாதர். நான் கிராமத்திற்கு சென்றேன், மேலும் நான் எனது தாத்தாவிடம் ஆசை பெற்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் we climbed up the hill and we saw the wild animals. இதுல அண்டுங்கிறது மேலும்ங்கிற மீனிங் உணர்த்துது. நாங்கள் மலை மீது ஏறினோம், மேலும் நாங்கள் காட்டு மிருகங்களை பார்த்தோம். அடுத்த கன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டில் எட், ஸ்டில் ஆர் எட். இதுக்கு எக்ஸாம்பிள் எ ராமன் கமிட்டட் எ மிஸ்டேக், ஸ்டில் ஐ லைக் ஹிம். தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா ராமன் தவறு செய்தான், இருப்பினும் நான் அவனை விரும்புகிறேன். இந்த இருப்பினுங்கிறது கன்ஜெக்ஷன், அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஓ ₹1000 to him yet he still lends me. நான் அவனுக்கு ரூபாய் 1000 கடன் பட்டிருக்கிறேன், இருப்பினும் அவன் எனக்கு கடன் தருகிறான். ஐ ஓ ₹1000 to him yet he lends me. எட்டுங்கிறது கன்ஜெக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா the old man hates his son but he likes his grandson. பட்டுங்கிறது கன்ஜெக்ஷன். ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான் கன்ஜெக்ஷன். அந்த வயதான மனிதர் தன் மகனை வெறுக்கிறார், ஆனால் அவர் தனது பேரனை விரும்புகிறார். ஆனாலுங்கிறது பட்டுனோட மீனிங் தான் ஆனால். இது ரெண்டு சென்டென்ஸை இணைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈ லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் ஈ டஸ் நாட் லைக் ஹிஸ் பிரதர்ஸ். அவன் தன் நண்பனை விரும்புகிறான், ஆனால் தன் சகோதரர்களை விரும்பவில்லை. ஆனாலுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறுங்கிற கன்ஜெக்ஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஐ ஷால் மேரி சுசீலா ஆர் ஐ ஷால் லீட் யுவர் லைஃப் ஆஃப் எ பேச்சுலர். நான் சுசீலாவை மணப்பேன் அல்லது பிரம்மச்சாரி வாழ்க்கையை நடத்துவேன். த கவர்மெண்ட் மஸ்ட் ஹெல்ப் த புவர் ஆர் நன் வில் ஹெல்ப் தெம். ஏழைகளுக்கு அரசு உதவ வேண்டும் அல்லது வேறு யாரும் உதவ மாட்டார்கள்.
யூ மஸ்ட் டூ திஸ் ஒர்க் ஆர் ஐ ஷால் டூ திஸ். நீ இந்த வேலையை செய்ய வேண்டும் அல்லது நான் இதை செய்வேன். அல்லதுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் 2 சென்டென்ஸை இணைச்சிருக்கு. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அண்ட் சோங்கிற கன்ஜெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈ ஒன் த ரேஸ், ஒன் த ஹார்ஸ் ரேஸ் அண்ட் சோ ஈ பிகேம் ரிச் சடன்லி. அவன் குதிரை பந்தயத்தில் வென்றான், ஆகையினால் அவன் திடீரென பணக்காரனானான். ஆகையினால்ங்கிறது மீனிங் வந்து அண்டு சோன்னு அர்த்தம். அது வந்து ஒரு கன்ஜெக்ஷன் 2 சென்டென்ஸையும் இணைச்சு ஒரே சென்டென்ஸா வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபாதர் டைடு அண்ட் சோ த ஃபேமிலி சஃபர்ஸ். அவனுடைய தந்தை இறந்து விட்டார், ஆகையினால் அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது. பிகாஸ் இது ஒரு கன்ஜெக்ஷன். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். we build dams today because our future generation will prosper. நாம் இன்று அணைக்கட்டுகள் கட்டுகிறோம் ஏனென்றால் வரும் தலைமுறை வளம் பெறும். ஏனென்றாலுங்கிறது பிகாஸ்னு அர்த்தம். இது 2 சென்டென்ஸை இணைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகாஸுக்கு ஐ சஃபர் டுடே பிகாஸ் ஐ டிட் நாட் மைண்ட் த அட்வைஸ் ஆஃப் மை ஃபாதர் இன் தோஸ் டேஸ். நான் இன்று துன்புறுகிறேன் ஏனென்றால் நான் அந்நாட்களில் என் தந்தையின் அறிவுரையை கேட்கவில்லை. ஏனென்றால் இது வந்து பிகாஸ்னு அர்த்தம். இது 2 சென்டென்ஸை இணைச்சு ஒரே சென்டென்ஸா மீனிங் தருது. அடுத்து சிங்கிற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we build dams today for our future generation will prosper. நாம் இன்று அணைக்கட்டுகள் கட்டுகிறோம் ஏனென்றால் வரும் தலைமுறை வளம் பெறும். இஃப்ங்கிறது கன்ஜெக்ஷன். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if he comes I shall not come. அவன் வருகிறான் ஆயில் நான் வரமாட்டேன். ஆயில்ங்கிறது இஃப்ங்கிற மீனிங், அது ஒரு கன்ஜெக்ஷன். if we come first in the class I shall give you a prize. நீ வகுப்பில் முதலாவதாக வருவாய் ஆகில் நான் உனக்கு ஒரு பரிசு அளிப்பேன். whenங்கிறது கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் when he came we all of laughed. அவன் வந்த பொழுது நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா when he died he realized his misdeeds. அவன் இறக்கும் போது அவன் தனது தீய செயல்களை உணர்ந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோங்கிற கன்ஜெக்ஷன் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் though he became rich he did not forget his old friends. அவன் பணக்காரனாய் ஆன போதிலும் அவன் தனது பழைய நண்பர்களை மறக்கவில்லை. இங்கே ஆன போதிலுங்கிறது தோங்கிற மீனிங். இது வந்து கன்ஜெக்ஷன் 2 சென்டென்ஸை இணைச்சு ஒரே சென்டென்ஸா வந்திருக்கு. அடுத்த கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா unless. எக்ஸாம்பிள்ஸ் unless we work hard we cannot come up in life. நாம் கடினமாக உழைக்காவிட்டால் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அடுத்த கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா as. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா as the prime minister comes here they form the road. பிரதமர் இங்கு வருகிறதால் அவர்கள் சாலை அமைக்கிறார்கள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா as he did all the sums very well he scored 100 marks in the examination. அவன் எல்லா கணக்குகளையும் நன்கு செய்ததால் அவன் பரீட்சையில் 100 மார்க் எடுத்தான். அடுத்து கடைசி கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தட். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ராமா கம்ப்ளைன்ட் தட் he stole the pen. அவன் இந்த பேனாவை திருடினான் என்று ராமன் புகார் செய்தான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the woodcutter said that the tree fell down. மரம் சாய்ந்தது என்று விறகு வெட்டி சொன்னான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கன்ஜெக்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் மேலும் இங்கிலீஷ் கிராமரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, பை, டேக் கேர்.